வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆரம்ப வருடம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான புத்தாண்டு. சொல்லப்போனால் உங்கள் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு புத்தாண்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டினுடைய லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். அந்த லக்னாதிபதியான சுக்கிரன் மேஷ ராசியில் உங்களுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சொல்லப்போனால் நீங்கள் ஆடம்பரத்தை எப்பவுமே விரும்ப மாட்டீங்க. இந்த ஆண்டு பாருங்கள், பார்ப்ப ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஓய்வுக்கான காலகட்டம். உங்கள் லைஃப்பில் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு பணவெறி பிடிச்சி ஓடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் எல்லாமே கிடைச்சிட்டதுனால நீங்கள் ஓய்வெடுக்க போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பொறுப்பை எடுத்துக்க போகிறாங்க. உங்களுடைய குழந்தைகளை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய காலகட்டம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பேர், பெருமை, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு புகழை தேடி தருவாங்க. இப்படி இருக்காங்களே நீங்கள் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட காலங்கள் போய் இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம். குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். உங்களை விட்டு ரொம்ப தூரம், நீண்ட தூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் அவங்களுக்கு இருக்கும். வெளியூரில் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்போ தான் உயரும். நீங்கள் கைக்குள்ளேயே பிடிச்சி வச்சுருக்க வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை என்பது தெரியாது. ஸோ உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய காலகட்டங்களும், உங்களுக்கு ஓய்வுக்கான காலகட்டங்களும் இந்த ஆண்டு. நீங்கள் உடல் உழைப்புகளை குறைச்சிக்கிறதுக்கான காலகட்டங்கள் வந்திருக்கு. கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு மிக 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 அவசியம் கவனம் தேவை. இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில். சர்வீஸ் சம்மந்தப்பட்ட பணிகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஏதேனும் ஒரு ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சேவை செய்யக்கூடியவங்க, இதை பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். மெடிசன் துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த பார்வை வருடம். ஸோ உங்களுக்கான ஒரு புத்தாண்டு. உங்களுக்கு நான் எடுப்பிலே சொன்ன மாதிரி இந்த ஆண்டு தான் உங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் காணக்கூடிய ஒரு புத்தாண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த பார்வை வருடத்தினுடைய உங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பார்வை வருஷத்தில் பலன்கள் என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுடைய எதிரி காணாமல் போவாங்க. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையே எதிரி பிரச்சனை தான். அடுத்து பார்த்திங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் சிறப்பான எதிர்காலம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. புதிய தொழில் தொடங்கும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க. சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. சுப விரயங்களை ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் தொழில் முயற்சிகளோ, வெளிநாட்டு பயணங்களோ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அரசியலில் ஈடுபாடு செலுத்தலாம், அது ஓகே. அதேமாதிரி உணவுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மேசராசிக்காரங்க அப்படின்றதுனாலேயே உடல் இயற்கையிலே வெப்பமானது. இந்த பாரப வருஷம் உங்களுக்கு அதிகமான ஒரு வெப்பமான உடல் அமைப்பு தான் உங்களுக்கு காணப்படும். அப்படிங்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். பச்சை நிறம், சிகப்பு நிறம் உடைய பழங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது 3 ஆலயங்கள் தான். ஒன்று திருப்புவனம் கம்பகேஸ்வரர், 2வது ராமேஸ்வரம், 3வது திருச்செந்தூர். இந்த 3 கோயில் வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்சது அப்படின்னா 3மே வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வழிபாடு மட்டும் கூட எடுத்துக்கலாம். கந்த சஷ்டி கவசம் விரதம் இருக்கணும். கந்த சஷ்டி விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். திருப்புவனம் சரபேஸ்வரர், அதாவது திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் அப்படின்னு பார்க்கும்போது மனித சிங்கத்தினுடைய உருவம், மனித உடல், அதாவது நரசிம்மரை வதம் பண்ண உருவமுடைய கோயில். நரசிம்மருடைய மோட்சம் கிடைச்ச கோயில் திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில் தான். நரசிம்மருக்கு அங்கே தான் மோட்சம் கிடைக்குது. சிவபெருமான் நரசிம்மரை வதம் செய்கிறார். ஸோ இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை
நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம். தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் பண வரவு தாராளமாக இருக்கும். தொழில் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். கல்வியில் மந்த நிலைகள் உருவாகும். வருமானம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் வச்சுக்கக்கூடாது. படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சராசரியான படிப்பு அல்லது படிப்பில் மந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். உடல்நிலையில் அக்கறை நிறைய செலுத்தணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். ஏதாவது சீசனபிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தந்த சமயங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப விளையக்கூடிய காய்கறிகள், அதாவது வெப்ப காலகட்டங்களில் குளிர்ச்சியான உணவுகள் விளையும். குறிப்பாக சொல்லணும்னா தர்பூசணி, அதே மாதிரி ஜப்சா விதைகள், இதெல்லாம் வெயில் காலத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். இரவு கண்டிப்பாக நீங்கள் கசகசா பால் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் நல்ல தூக்கம் வரும். முந்திரி சாப்பிட்லாம், திராட்சை சாப்பிட்லாம். அதிகமாக மேசராசிக்காரங்க இந்த பாரப வருடத்தில் இந்த உணவுகள்லாம் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் உணவில். அதே மாதிரி அசைவ உணவுகளை குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை குறைச்சிக்கணும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாரப வருடம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்குங்க. வாழ்த்துக்களும் வணக்கம். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.